ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கப் கேக்ஸ் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்த நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் கரெக்டாக இருக்கட்டும். ஸ்கூலுட்டு வந்தோடனே பேட்டர்லாம் ரெடி பண்ணி கப் கேக் மோலில் வச்சு அவனில் பேக் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். கேக் செய்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் செய்கிறோம் பாருங்கள், ஒரு செம்மைக்கு பாத்திரம் அதையும் வாஷ் பண்ண, கூடவே நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸில் இருந்து அதையும் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் புட்டிங் வந்து செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட் அந்த பாத்திரத்தில் வாஷ் பண்ணி முடிச்சிடுவோன்னு கரெக்டாக அதை வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். பாத்திரம் வாஷ் பண்ணி முடிக்கவும் வெளியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருச்சு. இங்கே ஆற்று தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் 1 நாள் தான் வரும். ஸோ ரொம்ப கேப் இருக்கிறதுனால எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா குடத்தை நல்லா தேய்ச்சி கழுவி தண்ணி பிடிச்சிச்சிருவோம். தண்ணி வர டைமிங் பார்த்திங்கன்னா 7:30 8:30 தான் வரும். இல்லைனா ரொம்ப early morning 4:30 5 o'clock வரும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக வந்து அம்மா புட்டிங் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுட்டாங்க. தேங்காய் பாலை செஞ்ச புட்டிங் ஸோ செட் பண்ணி காலைல எடுத்து சாப்பிட்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. என்னோட கப் கேக்ஸும் பேக்காகி ரெடி வந்துருச்சு. அதையும் ஃப்ராஸ்டிங்லாம் பண்ணி பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் நைட் டின்னருக்கு தோசையும் சட்னி தான். நான் லாஸ்ட்டாக இருந்த அந்த தோசையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் தொட்டு சாப்பிட்டேன். பாய்.